வணக்கம் முருக பக்தர்களே. நம்முடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் இரு தேவியர்களான வள்ளி மற்றும் தெய்வயானையின் வரலாறு. வள்ளி மற்றும் தெய்வயானை முருகப்பெருமானின் இரு தேவியர்கள். இவர்கள் முறையே இச்சாசக்தி வள்ளியாகவும் கிரியாசக்தி தெய்வயானையாகவும் குறிக்கின்றனர். வள்ளி குறவர்குலத்தில் பிறந்து திணைப்புணம் காத்து முருகனை காதல் மனம் புரிந்தார். தெய்வயானை தேவேந்திரனின் மகளாக வளர்ந்து திருத்தணியில் முருகனை மணமுடித்தார். இருவருமே முற்பிறவியில் விஷ்ணுவின் மகள்களாக இருந்தவர்கள். வள்ளியின் பிறப்பு. விஷ்ணுவின் மகள் சுந்தரவல்லி பூலோகத்தில் ஒரு பெண்மானின் வயிற்றில் பிறந்து குறவர் தலைவனால் கண்டெடுக்கப்பட்டு வளர்த்தார். வள்ளியின் உண்மையான பக்தியை புரிந்த முருகன் முதியவர் வடிவில் வந்து அவளை மணந்தார். வள்ளிமலை பகுதியில் இந்த காதல் திருமணம் நடைபெற்றதாக நம்பப்படுகிறது. தெய்வயானை பிறப்பு. அமுதவல்லி என்னும் தேவலோக கன்னி இந்திரனால் தத்தெடுக்கப்பட்டு தெய்வயானை தெய்வானை என அழைக்கப்பட்டார். திருமணம் சூரபத்மனை வென்ற பிறகு இந்திரன் தனது நன்றி கடனாக தன் மகள் தெய்வயானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். இது திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. வள்ளி இச்சாசக்தி. இச்சாசக்தி என்றால் அன்பாலும் பக்தியாலும் இறைவனை அடைய முடியும் என்பதை காட்டுகிறது. தெய்வயானை கிரியாசக்தி. கிரியாசக்தி என்றால் சடங்குகள் மற்றும் கடமைகளை செய்வதன் மூலம் இறைவனை அடைவதை குறிக்கின்றது. இவர்கள் இருவரும் முருகனின் இரு பக்கமும் நின்று பக்தர்களுக்கு அன்பையும் ஞானத்தையும் அருளுகின்றனர். நன்றி, வணக்கம்.